சிலம்பாட்டம்ன்றது பாரம்பரிய தற்காப்பு கலைதாங்க. ஆனா இப்ப அது நிறைய பேருக்கு ஹேபிட்டாவும் ஒரு பேஷனாவுமே மாறிடுச்சு. சிலம்பாட்டம் அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. கொம்ப கையில வச்சுட்டு அவங்க சுத்துற ஸ்டைல பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட சிலம்பாட்டம் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான சிலம்பாட்டம் உலகின் 7 நாடுகளில் விளையாடப்பட்டு வருகிறது. சிலம்பம் என்பது ஒரு தடியடி, தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும். வழக்கில் இவ்விளையாட்டை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர். இது தடியை கையாளும் முறை, உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் என பல கூறுகளை கொண்ட விரிவான தற்காப்பு கலை ஆகும். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பியினால் தொடுதல் போன்றன அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள்ள குறைந்தது 6 மாத காலம் தேவை. இதற்கென சிலம்பாட்ட கழகங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. சிலம்பாட்டம் ஆடுவதற்கு குறைந்தது 2 வேண்டும். நன்கு பயிற்சி பெற்ற ஆட்டக்காரர்களே சிலம்பாட்ட போட்டிகளில் விளையாடுவர். தற்காலத்தில் ஆண்கள், பெண்கள் என்று இருபாலரும் சிலம்பாட்டத்தை கற்று விளையாடி வருகின்றனர். திருவிழா, கோயில் விழாக்கள் மற்றும் ஊர்வலங்களில் சிலம்பாட்டம் தவறாது இடம்பெறும். சிலம்பத்தின் பயன்கள் பொறுத்தளவில் பயிற்சியாளர் அல்லது சிலம்பம் மற்றும் காய் சிலம்பம் போன்ற தசை விரைவு மற்றும் வளைந்து கொடுக்கும் தன்மை, கையும் கண்ணும் ஒருங்கிணைப்பு, காலும் கண்ணும் ஒருங்கிணைப்பு, உடல் சமநிலை, தசை ஆற்றல், வேகம், தசை வலிமை மேம்படுத்த சுகாதார நலன்கள் பெறும் வழக்கமான பயிற்சி, சுற்றோட்ட தொகுதி பொறுமை, தசை வலிமை போன்ற பலன்கள் உண்டு.